துஷார் வந்து வெளிய போயிட்டான். ஓகே. ஆனா அவனையும் வச்சு இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதான் என்னால முடியல. என்னான்னே தெரியாம மொத்தமா பேசாத. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பேசக்கூடாதா? பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. 2வது ப்ரோமோ. அதிலயே வந்து டீட்டெயிலா இருந்தாங்க. அது லைவெல்லாம் வந்து முடிஞ்சுது. என்ன ஆச்சு அப்படின்னா, துஷாரு வெளியில போயிட்டான். துஷார் வெளியில போனதுக்கு காரணம், அரோரா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து நேரடியா வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அவன் கேமை ஸ்பாயில் பண்ணி அவனை வந்து வெளியில அனுப்புனது வந்து உன்னோட இதுதான். நீ பண்ணதால தான் வந்து வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொன்னத, அரோராவால ஏத்துக்க முடியல. அரோராவே வந்து நம்ம கம்ருதீன் கிட்ட போயிட்டு வந்து என்ன சொன்னா அப்படின்னா, இந்த மாதிரி வெளியில போயிட்டான். அவன்லாம் என்னைய ஞாபகம் வச்சுப்பானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கிட்ட போயிட்டு அரோராவே வந்து சொன்னது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி துஷார் வந்து உன்னால தான் வெளியில போனான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல கம்ருதீன் சொல்ட்டான். எப்படி துஷார் வந்து வெளியில போனான்னு சொல்லலாம். இத விட்டா உனக்கு வேற வார்த்தையே தெரியுதா? எப்ப பார்த்தாலும் துஷார், 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 துஷார்ன்னு அவங்க பேரே வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்தந்து, அத பார்த்துட்டு கம்ருதீன் வந்து என்ன சொல்ட்டான் அப்படின்னா, "ஏம்மா நீயே தான் என்கிட்ட வந்த. அவன் வந்து வெளியில போயிட்டான். அவன் என்னைய ஞாபகம் வச்சுப்பானான்னு கூட தெரியல அப்படின்னு நீயே தானே வந்து சொன்ன. இன்னைக்கு கேட்டா நான் வந்து அத பத்தி பேசாத. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லன்னு சொல்றியே. என்னம்மா உன் கணக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ருதீன் பார்த்தீங்கன்னா, அரோரா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நான் சொன்னனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து டென்ஷன் ஆகுறா. உண்மை என்ன அப்படின்னா, கேளு என்னன்னு. உண்மை என்னன்னு என்ன தெரியணும். சொல்லுங்க? உண்மை என்னன்னா, ம். துஷார் வந்து வெளியில போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அரோரா தான். அரோரா தான். அரோரா வந்து கேவலமான கிரிஞ்சு கன்டென்ட், டபுள் மீனிங்கு, தனியறை கூப்பிடுறது, பல்லாந்து பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு 18+ கன்டென்ட்ட குடுத்து, அதில பார்த்தீங்கன்னா, துஷாருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பேர் வந்துருச்சு. அவன் வந்ததுலேருந்தே உருப்படியா ஒரு கேம் விளையாடல. யாரு துஷார் வந்து உருப்படியா வந்து ஒரு மாதிரி ஒரு கேம் வந்து விளையாடல. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படியே இருந்துட்டு, கேப்டன் ஆனப்போ ஒரு மயிரும் வந்து புடுங்காம அப்படி அப்படியே இருந்துட்டு, ஒரே நெகட்டிவா வந்து வாங்கிட்டான். அவன வந்து அம்புட்டு நாள் வச்சு நின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். இப்படி இருக்கும்போது அவன் வந்து வெளியில போயிட்டான்னா, இவளால தான் வந்து போயிட்டான். அது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அத விட்டு போட்டு, இல்ல அவன் எப்படி வந்து என்னால தான் போனான்னு சொல்லலாம். அவன் வெளியில போயிட்டான்னா, என்னைய வச்சு எதுக்கு வந்து சொல்றீங்க? என்னால தான் போயிட்டேன், என்னால தான் வந்து போயிட்டேன்னீங்கன்னா, எப்படி வந்து என்னைய சொல்லலான்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வந்து சொன்னாங்க. கணக்கு பார்த்தா என்னன்னா, அரோராவுக்கு வந்து அவன் யாருன்னே தெரியாது. எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா நான் அவனைய லவ் பண்றேன். வெளியில போனா நாங்க வந்து ஜாயிண்ட் ஆகிக்குவோம் அப்படின்ற மாரி பேசுற மாரி தான் இருக்குது. இவளுக்கு அந்த பண்ண விஷயங்கள வந்து மத்தவங்க சொல்லி காட்டும்போது ஏத்துக்கிற மனப்பான்மை இல்ல. ஆமாடா நாங்க அப்படி தான்டா இருந்தோம். நாங்க லவ்வர்ஸா இருந்தாங்கடா, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கடான்னு ஏத்துக்கிற மனப்பான்மை இல்ல. யாருன்னா சொன்னா வச்சுக்க, "நீ என்ன சொல்றது? என்னால தான் வந்து போனான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்கள வந்து திருப்பி அடிக்குது. அந்த மாரி தான் இன்னைக்கு கம்பளத்தில போட்டு திருப்பி திருப்பி அடிக்கிறா. இதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனையா போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணுமே இவ அழுந்த அழுவாசிக்கு கன்ஃபெஷன் ரூமுக்கு நான் வரேன்னு சொல்லி பிக் பாஸ்கிட்ட கேட்டு கன்ஃபெஷன் ரூமில் உட்கார வச்சு ஒரு 1/4 மணி நேரம் பிக் பாஸ் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் வந்து குடுத்து சிரிக்க வச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா, போம்மா போய் கேம் வந்து விளையாடுமான்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டாரு நம்ம பிக் பாஸ்.